எல்லாருமே ருசிக்கிற மாதிரி பீட்ஸா அப்படிங்கிற ஒரு படத்த தந்தவர் தான் கார்த்திக் சுப்புராஜ். கார்த்திக் சுப்புராஜோடைய அடுத்த படம் ஜிகர்தண்டா. தொடர்ந்து சாப்பிடுற ஐட்டத்திலேயே படம் பேர் வச்சிருக்கிற இவரு, தன்னோட அடுத்த படத்த கூடிய சீக்கிரம் விரைவில வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கூடிய சீக்கிரத்துல ஜிகர்தண்டா வெளியாக போகுது. இந்த படத்துடைய ட்ரெய்லர பார்த்த எல்லாருமே வந்து இந்த படம் எப்ப வரப்போகுது அப்படின்னு ரொம்ப ஆவலா இருந்தோம். இந்த நேரத்துல ஒரு நியூஸ் ஒண்ணு வெளியாயிருக்கு. அதாவது இந்த படம் தென் கொரியாவுல இருக்கிற அ டர்ட்டி கார்னிவல் அப்படிங்கிற படத்துடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்துல ஒரு தாதா வந்து நகரத்தையே ஆட்டி படைப்பான். தாதாவோட முக்கியமான கையால கொன்னுட்டு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு டைரக்டிங்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவோட கதையே எடுத்து அந்த டைரக்டர் படமா எடுத்துடுறாரு. அந்த கதைய பார்த்துட்டு தாதாலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய கதை எப்படி படத்துக்கு போச்சு அப்படின்னு விசாரிச்சு பார்த்ததுல எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோ தான் அப்படின்னு தெரிய வருது. மீதி கதை என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் படம். இதே கதைக்களத்த கொண்டு தான் ஜிகர்தண்டாவும் வந்து ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத குறிச்சு கார்த்திக் சுப்புராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த படம் முழுக்க முழுக்க ரவுடியிசத்த மையமா கொண்ட படம் தான். மதுரை அப்படின்னு சொன்னாலே அங்கவும் வந்து ரவுடிசம் நிறைய இருக்குது. அத மையமா வச்சு இந்த படம் எடுத்திருக்கிறோம். ரவுடிச படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்துட்டு இருக்கு. அது இனிமேலும் இருக்கும். அத கொஞ்சம் சுவாரஸ்யமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிகர்தண்டா அப்படிங்கிற படம் மூலமா நான் இத தரேன். இது முழுக்க முழுக்க என்னோட சொந்த கதை, ஒரிஜினல் கதை. இது எந்த படத்துல இருந்தும் திருடப்பட்ட கதை இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கே தெரியும் அப்படின்னு ரசிகர்கள் கிட்டயும், மீடியா கிட்டயும் கார்த்திக் சுப்புராஜ் சொல்லியிருக்காரு.